அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. ஏய் யாரா நீ? ஏதோ மேல கை வைப்பேன்னு சொன்ன, இப்ப வெய்யா பாக்கலாம். என்னடி உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? உன்ன டேய் 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 டேய், நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? நான் பெரிய மனுஷனா சின்ன மனுஷனா? நீ யாரா? ஓ நான் யாரா? சரத், இந்த பக்கம் வா. இது ஏன் கிராமம்? நீ யாரா? எதுக்குடா இங்க வந்திருக்க? ஏய் யார் மேல கை வச்சேன்னு தெரியுமா? தெரியுமே, ஒரு தாத்தா மேல. தாத்தாவா? ஆமையா, பின்ன நீ தாத்தா இல்லாம அங்கிளா? டேய் டேய் அடிச்சி நிறுத்தியா? பொம்பளை பிள்ளை மேல, அதுவும் சின்ன பிள்ளை மேல கை வைக்கிறேன்னு நினைக்கிற? என்னடா பண்ற? ஏன் கிராமங்கிற? இந்த கிராமத்துல நீ யாரு? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, மரியாதையா பேசு. உனக்கு என்னடா மரியாதை? உன்ன மாதிரி ஜென்மத்துக்குலாம் மரியாதை கொடுக்க கூடாது. டேய் யாரா நீ? நான் கேட்டதுக்கு பதில் சொல்றா. நீ யாரு? இந்த கிராமத்துல நீ என்ன பண்ற? யார் இவன் இவ்வளவு அதிகாரமா கேள்வி கேட்கிறான்? அட்டி நல்லா சொல்லிருந்த விழுகுது. யாருன்னு தெரியலையே நம்ம கிராமத்துக்குள்ள. யோ தாத்தா, காது கேட்கலையா? நீ யாருன்னு கேட்டேன். இந்த கிராமத்துக்கு தலைவன் நான் தான். ஓ தலைவன், உன் பேர் என்னையா? நீ யாரா? ஹே உன் பேரை சொல்லு. மூர்த்தி. மூர்த்தி? ஆனா கீர்த்தி ரொம்ப சின்னதால இருக்கு. நீ யாரா? உன் கிராமத்துக்கு வந்த கவர்மெண்ட் ஆபீசர். கவர்மெண்ட் ஆபீசரா? ஆமையா, உன் கிராமத்தை எப்படி நீ மெயின்டைன் பண்றேன்னு செக் பண்ண வந்த ஆபீசர். சார், திடீர்னு கிராமத்துக்கு. ஏன் உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வரணுமா? ஆமா, என்ன ஊர் தலைவன்கிற? நீயே இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற? ஆமா, நீ எப்படி அந்த ஊரை மெயின்டைன் பண்ற? சொல்லியா? இல்ல சார், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அந்த பொண்ணை வேணுங்கலாம் எதுவும் பண்ணல சார். அந்த பொண்ணு ஒரு கொலகாரி. பெத்தவளே கொன்னுட்டு இந்த ஊரை விட்டு ஓடிட்டா. இப்பதான் சார் இங்க வந்திருக்கா. அதான் அவளை புடிச்சு அரெஸ்ட் பண்ணி வச்சிடலாம்னு நினைச்சியா? ஆமா சார், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு. நீ ஒண்ணும் கழிக்க வேணாம் சார். அந்த பொண்ணு என்னோட பிஏ. பிஏனா? எனக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்கிற கவர்மெண்ட் ஆபீசர்யா. கவர்மெண்ட் ஆபீசரா? சார் அவ கொலகாரி. கொலகாரினா அவ கொலை பண்றத நீ பாத்தியா? ஆமா சார், ஆமா, என் 2 கண்ணால பார்த்தேன். யோ நீ ஏன் கண்ணு தெரியலன்னு கண்ணாடி போட்டிருக்க, இல்ல 2 கண்ணால பாத்தியா? சார் இங்க பாரியா, அந்த பொண்ணு என்னோட அசிஸ்டன்ட். இன்னொரு தடவை ஏதாவது பேசுன, மேல கை வைக்கிற, ஏதாவது ஒரு வேலை செஞ்ச அடுத்த நிமிஷம் ஒன்னு அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவேன். புரியுதா? என்ன அரெஸ்ட் பண்ணுவானா? என்ன நடக்குதுங்க? இவன் யாரு? அவ எப்படி இவன் கூட வந்தா? இவன் மேல கொலை கேஸ் இருக்கு. நான் கேஸ வாபஸ் வாங்காம இவன் எப்படி தப்பிக்க முடியும்? என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலையே. யோ என்ன யோசிக்கிற? அது வந்து பாரு, வந்து போய் இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இன்னும் 10-15 நாள் அந்த கிராமத்துலதான் இருப்பேன். உன்ன வாட்ச் பண்ண. இந்த கிராமத்துல நீ பயங்கர அலப்பற பண்றியாமே. உன்னை விசாரிக்கிறதுக்காகவே ஸ்பெஷல் டீமா நாங்க வந்திருக்கோம். எப்ப நாங்க கூப்பிடுறோமோ அப்பெல்லாம் நீங்க வந்து ஆகணும். புரியுதா? சார் எதுக்காக திடீர்னு இப்படி? உன் நடவடிக்கை பிடிக்காம இந்த கிராமத்து மக்களே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இங்க பாரியா, நான் போலீஸா வரல. நான் மட்டும் போலீஸா இருந்தேன்னு வச்சுக்கோ, இப்பவே உன்னை முட்டி தட்டி உள்ளதுக்கு போட்டிருப்பேன். பெரிய பெரிய போலீஸ் அதிகாரி எல்லாம் சொல்லி சும்மா உன்னை விசாரிச்சுட்டு போலான்னு விவோ ஆபீசரா வந்திருக்கேன். புரியுதா? விவோ தானாக்கும். இதுக்காக இந்த அலப்பறை பண்ண? கவனிச்சுக்கிறேன். நான் கூட ஆள் துடுக்கா மினுக்கா இருக்கிறத பார்த்து பெரிய போலீஸ் ஆபீசரும் நினைச்சு பயந்துட்டேன். எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். உன்னை கவனிக்க முடியாது. இருடா இரு, 10-15 நாள்ல நானே உன்னை துணிய காணும் ஓட விடுறேன். அந்த வேணிய விட்டுட்டு. வேணி, என்ன பத்தி தெரியாம இந்த கிராமத்துக்குள்ள வந்துட்ட. இனி நீயா வெளிய போக மாட்ட. இருடி, கவனிச்சுக்கிறேன். டேய் என்னையா அப்பப்ப யோசிச்சுக்கிட்டே இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். வேணி. சார் இங்க வா. சொல்லுங்க சார். யோ கிழவா, மன்னிப்பு கேளியா? என்னன்னா கிழவனா? என்னையா 18 வயசு பையன் மாதிரியே பேசிட்டு இருக்க? 60 வயசு கிழவன் தானே? யாரும் சொன்ன எனக்கு 60 வயசுன்னு? யோ இங்க பாரு, என் பேர் மூர்த்தி. மூர்த்தின்னு கூட கூப்பிடு. தாத்தா கிழவன் இதெல்லாம் சொல்ற வேலை வச்சுக்கிட்ட. சரி, இந்த பொண்ணுட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பா? நானா? ஏன் உன் அப்பனை வர சொல்லவா? டேய் கேளியா மன்னிப்பு. இந்த பொண்ணை பார்த்த பார்வைக்காகவும் ஐயன் மேல வச்சிருவேன்னு சொன்னதுக்காகவும் இப்பவே நீ மன்னிப்பு கேட்கல, அடுத்த போலீஸ்க்கு தான் நான் கால் பண்ணுவேன். தனியா வந்து மாட்டிக்கிட்டான்னு பார்த்தா ஆளோட வந்து தொலைஞ்சிருக்கா. அது இல்லாம இவன் கவர்மெண்ட் ஆபீசருங்கிறான். இங்கதானே இருப்ப, என்ன விட்டு நீ எப்படி போயிடுவ? இப்போதைக்கு கேட்டு வைக்கிறேன்.
ஆனா இதுக்கெல்லாம் சேர்த்து ஒன்னும் கிழிக்க முடியாது. என்ன கேலியா மன்னிப்ப? ஆ ஆ வேணி என்ன மன்னிச்சுது. என்னம்மா மன்னிப்பை ஏத்துக்கிறியா? ஏய் வேணி, சார் மன்னிப்பை ஏத்துக்கிறியான்னு கேட்டேன். போய் தொலைட்டும் சார். நான் தாத்தாவா நினைச்சு மன்னிச்சிடுறேன். தாத்தாவா? போயா போய் தொலை. நீ இந்த மாதிரி வேலையை யார்கிட்டயும் வச்சுக்காத. அப்புறம் நீ இந்த கிராமத்தை எப்படி மெயின்டைன் பண்றேன்னு அப்பப்ப எனக்கு தகவல் வேணும். நான் கூப்பிடும் போதெல்லாம் வந்து போகணும், புரியுதா? ஓகே சார். போ போ கிளம்பு. கிராமத்துல இவ்வளவு நாள் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பார்த்தேன். வந்துட்டீங்களாடா வந்துட்டீங்களா? இனி என்ன பத்தி உங்க எல்லாத்துக்கும் தெரியும். கவனிச்சுக்கிறேன். ஆபீசர் சொன்னதுக்கே இப்படி ஓடுறான். டேய் நான் டிசிபிடா, அது மட்டும் உனக்கு தெரிஞ்சா? கவனிச்சுக்கிறேன். சார் கருப்பி. என்ன சார் டிசிபியா இருந்துகிட்டு வீரோ ஆபீசர்னு சொல்றீங்க? கருப்பி யார் கேட்டாலும் அப்படியே சொல்லு. நான் போலீஸ்ங்கறத யார்கிட்டயும் சொல்லாத. எதுக்கு சார்? காரணமா தான் இந்த ஊர் தலைவன் மூர்த்தியை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் நான் சாதாரண கவர்மெண்ட் ஆபீசர். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவனை கவனிச்சுக்கிறேன். வேணி, ஏ வேணி. சரத்து. குட். அந்த ஆள் முன்ன சார்னே மெயின்டைன் பண்ணு, புரியுதா? சரி சரத்து. சார் சூப்பர் சார், செம்ம மாஸ் பண்ணிட்டீங்க. டேய் என்னடா இன்னும் அம்மாவை காணோம்? வெயிட் பண்றா, ஏன் இப்படி அவசரப்படுற? அம்மா உன்னை சத்துணவு ஸ்கூல்ல விட்டுட்டு திரும்ப எப்ப கூப்பிட வருவாங்கன்னு பேன்னு உட்காந்துட்டு இருப்பா பாத்தியா? அந்த மாதிரி இருக்கடா மடையா. கொஞ்ச நாளும் நார்மலா இரு. டேய் லூசு பையலே, கொஞ்ச நாள் புரிஞ்சு பேசுடா. அம்மா நான் ஃபாரின் போயிட்டா திரும்பி வராங்க ஈன்னு சிரிச்சிட்டு நிக்க. அவங்களே ஜெயில இருக்காங்க. இருந்தா என்னடா, அதுக்காக என் நேரம் அழுதுகிட்டேவா இருக்க? வீட்ல இருந்து இங்க வர்ற வரைக்கும் ஈன்னு சிரிச்சிட்டு தானே வந்த. இங்க வந்ததும் என்ன ஆக்சனா? எருமை உன்ன போய் கூட்டிட்டு வந்தேன் பாத்தியா? என்ன சொல்லணும் சொல்லிக்கோ. சோ இம்ச புடிச்சவன். இங்க பாருமா, 5 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள பேசிட்டு வந்துடணும். டேய் அம்மா வராங்கடா. அதுக்கு என்னடா பண்ணணும்? ஆடவா? சோ உன்கிட்ட போய் பேசனேன் பாரு. அம்மா. எப்போரா எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் நல்லா இருக்கோமா. என்ன நீ பக்கத்துல இல்ல அவ்வளவுதான். தர்மா. அம்மா நீ எப்படிமா இருக்க? சாப்பாடு எல்லாம்? விர்ரா அத பத்தி பேசாத. எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்க? நம்ம மில்லு வேலையெல்லாம் கரெக்டா போகுதா? உப்பு வந்து டெய்லி உங்களுக்கு சமைச்சு கொடுக்காளா? சொல்லுங்கடா. அதெல்லாம் நார்மலா போய்கிட்டு இருக்குமா. ஆமா நீ இல்லாததாமா. தர்மா. டேய் அத்தான் நான் சொல்லி தொலைச்சேன். சும்மா பால்வாடி குழந்தை மாதிரி அழுகாதானே. பசுபதி. அம்மா நான் சொல்றேன் எதுக்கு பார்க்க வந்தேன்னு. இந்த சித்தார்த் இருக்கான்ல, சித்தார்த்து அவனுக்கு என்னடா? அவனுக்கும் அந்த வைரத்துக்கும் பிரச்சனைமா. அதான் சிந்துவோட அப்பேங்காரன் 2 பேரும் ரோட்ல வச்சு சத்தம் போட்டுக்கிட்டதா பார்த்தோம். அந்த வைரம் என்ன தெரியுமாமா சொன்னா? சித்தார்த்த கைய கால உடைப்பேன்னு. என்னடா சொல்ற? ஆமாமா. அதான் அந்த சித்தார்த்த ஆளை விட்டு நம்ம கைய கால உடைச்சிட்டு அந்த பழிய தூக்கி வைரத்து மேல போட்டுவோன்னு சொன்னா. இதோ பெத்து வச்சிருக்கியே 1ஆம் நம்பர் பயந்தாங்கோலி. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நாமளா எதுவும் செய்ய வேண்டாம், எதா இருந்தாலும் அம்மா கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு உன்னை பார்க்க வந்திருக்கு. பசுபதி உன்னால முடியுமா? அதெல்லாம் முடியுமா? இப்ப கூட ஆளுக கிட்ட பேசிட்டேன். ஒரு கால் பண்ண அடுத்த செகண்ட் அவனை தூக்கிடுவாங்க. அவனை அடிக்கும் போது வைரத்தை சொல்லியா அடிக்க சொல்லியிருக்கேன். ஈஸியா வைரமும் உள்ள வந்துருவாமா. மா இவன் லூஸ் மாதிரி இப்படிதான் பேசிட்டு இருக்கான். அம்மா வெளியே வந்து குட்டண்டா, எதா இருந்தாலும் பாத்துக்கலான்னு சொன்னா இந்த குறுக்கு கேட்கவே மாட்டேங்குதுமா. டேய் 2 பேரும் இன்னும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கீங்களா? நான் எங்கம்மா சண்டை போறேன்? அந்த லூசு தான் நான் சொல்றத கேட்க மாட்டேங்குது. போதும்டா. பசுபதி சொல்லுமா, உன்னால முடியுமா? முடிச்சு காமிக்கிறேமா. சரி அத பத்தி இங்க பேசாத. நீ என்ன சொன்னியோ அது அப்படியே செய். அம்மா இதுக்கு மேல இன்னும் என்னடா இருக்கு? கைய கால உடைக்க வைக்கிறதானே? பசுபதி ஆளை விட்டு செய். அடுத்து என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். இது போதுமா? இது போதும். இதோ இப்பவே கால் பண்றேன். அந்த சித்தார்த்துக்கு இன்னைக்கு இருக்கு. அவனை விட அம்மா சீக்கிரம் அந்த வைரம் உங்க பக்கத்திலே வந்து உட்காந்துருப்பான். டேய் ஆமா பக்கத்துலனா அந்த ஜெயில்ல. சொன்னதை சொன்னபடி செஞ்சுட்டு வந்து பேசு. ஓகேமா.
அம்மா நீ எப்பமா வருவ? ஏமா மூத்ததா அழுகாச்சா பெத்து போட்டிருக்க என்னாரும் இம்சம் அம்மா அம்மா அம்மான்னு வீர எடுக்கிறாமா அவங்கிட்ட 4 வார்த்தை நல்ல வார்த்தையா சொல்லி அனுப்பிவிடு. அம்மா என்னடா நீ இல்லாம அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியலம்மா. எதுவும் நினைக்காத தர்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா கஷ்டத்தை மனசுக்குள்ள இறுக்கி நான் வெளியே வரும்போது யாரும் என் முன்ன நிக்க முடியாது. அந்த ரத்ன குடும்பத்தை ஒண்ணு இல்லாம ஆக்குவேன். பொறு தர்மா, வெளியே வந்தது அந்த சிந்துவை கவனிச்சுக்கிறேன். எதுவும் நினைக்காத. சரிம்மா. தர்மா, நம்ம மில்லு வேலை எல்லாத்தையும் கரெக்டா பாத்துக்கோ. எதையும் விட்டுறாதடா. சம்பாத்தியம் போச்சு, நம்மளோட கௌரவமும் போச்சு. அப்ப யாரையும் பழி வாங்கணும்னு நினப்பு கூட வராது. நாமளும் கெத்தா வாழணும்னா சம்பாத்தியம் வேணும்டா. நான் பாத்துக்கிறேம்மா, எதையும் விட மாட்டேன், நான் பாத்துக்கிறேன். அம்மா நானும் பாத்துக்கிறேம்மா. அந்த சித்தார்த்து, சிந்து, சரத்து, முக்கியமா வேணி எல்லாத்தையும் பாத்துக்கிறேம்மா. எல்லாத்தையும் பாத்துக்கோ. ஆனா ஒன்னும் செய்யாத. இன்னைக்கு செய்யறதோட நிறுத்து. இன்னைக்கு பண்றது சக்சஸ் ஆச்சுன்னா அப்புறம் என்கிட்ட வந்து சொல்லிட்டு ஏதா இருந்தாலும் செய். புரியுதா? சரிம்மா. ஏ நாயகி, 5 நிமிஷம் ஆச்சே, வா. மா என்னம்மா இப்படி பேசுறாங்க? எல்லாம் என் நேரம். ஏ வாமா. அம்மா போ, அம்மா பாத்துக்கிறேன். பசுபதி கரெக்டா முடி. நான் பாத்துக்கிறேம்மா, நீ எதுவும் கவலைப்படாத. சந்தோஷமா குடுக்கறத சாப்பிட்டுட்டு நல்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு என்ஜாய் பண்ணு. வெளியே இருந்து நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன். வாமாங்கறேல. பார்த்து வீட்டுக்கு போங்கடா. அம்மா. ஐய விட்டா கதறி கதறி அழுவ போல. வாடா. ஐயோ, கல்யாணம் முடிச்சு கொடுத்தா 4 பிள்ளை பொத்திருப்ப. இன்னும் அம்மா அம்மான்னு அழுதுகிட்டு. இங்க பாரு, நீ மில்லுக்கு போ, நான் அந்த சித்தார்த்த கவனிச்சுட்டு வரேன். இருக்கா, அவன் பக்கத்துல போய் நிக்காத. தூரமா இருந்து எதா இருந்தாலும் பண்ணு. டிடே போடா, நான் பாத்துக்கிறேன். அழுமூஞ்சி, நீ தான்டா சின்ன புள்ள. நான் எப்படி காரியத்தை சாதிச்சுட்டு வரேன்னு பாரு. போ, அதையும் நான் பாக்குறேன். கிளம்புங்க, இங்க நிக்க கூடாது. யாராது உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே சவுண்டு கொடுத்துட்டு? வாடா போலாம். இரு தர்மா, யாருன்னு பாத்துட்டு போலாம். வாய்ஸ் கொஞ்சம் ஸ்வீட்டா தான் இருக்கு. ஆளையும் அப்படியே பாத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நின்னா ஆள் வந்துரும். துப்பு கட்டவனே, உன் புத்தி உன்னை விட்டு போயே தொலையாது. வந்து தொலை. என்னடா இது, இந்த கிளி கிழிச்சிட்டு போறான். ஆளை பாப்போன்னு தானே சொன்னேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் டைம் வரும்போது பாத்துக்கலாம். இன்னும் 6 மாசம் அம்மா இங்கே தானே. முத கால் பண்ணி ஆள்களை வர வைப்போம். டேய் சித்து, இன்னைக்கு நீ புத்தூர் கட்டு போட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக போற. ஹாய்மா. வாவ், நீங்க செம்ம ஹேண்ட்ஸம். அதை விட ஊர் தலைவனை சும்மா மிரட்டி விட்டுட்டீங்க. ஓ, பாத்தீங்களா? ஆமா, செம்ம மாஸ். இந்த ஊர் தலைவன் ரொம்ப மோசம். என்னடா எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கான் தெரியுமா? ஓங்கி ஒரு அறை விட்டலாம்னு நினைப்பு. ஆனா அடுத்து இந்த கிராமத்துல இருக்க முடியாது. அதனாலதான் அவன் செய்யறதுக்கெல்லாம் பொறுத்து போவோம். ஆனா இப்ப எங்க கிராமத்துக்குனே ஒரு ஹீரோ வந்துட்டீங்க. இவனுக்கு என்னவா இப்ப வந்து இப்படி பேசணுமோ? நீ பாரு, இனிமேல் எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்படாதீங்க. யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட வந்து சொல்லுங்க. அப்பனா இனி எங்க கிராமத்துல தான் இருப்பீங்களா? கண்டிப்பா. இன்னும் 2 வாரம் இங்கதான் இருப்பேன். வாவ், சூப்பர். ஆமா, உன் பேர் என்ன? என் பேரு பாரிஜாதம். எல்லாம் பாரின்னு கூப்பிடுவாங்க. நீங்களும் பாரினே கூப்பிடுங்க. சரி பாரி, அழகா இருக்கு உன் பேரு. ஐயோ, தேங்க்யூ. வெல்கம். உங்க பேர் என்ன? சரத். வாவ். நீயும் என்ன பேர் சொல்லி கூப்பிடு. ஐயோ, நான் உங்களை ஐத்தான் கூப்பிடட்டுமா? என்ன ஐத்தானா? சரத்து, வேண்டான்னு சொல்லிடு. பேர் சொல்லி கூப்பிட சொல்லு. இல்லாட்டி சார்னு சொல்ல சொல்லு. அவ உன் பேரை கூட சொல்ல வேண்டாம். சொல்லுங்க, ஐத்தான் கூப்பிடட்டா? ஐத்தானா? என்னோட ஐத்தா மாமா பையனெல்லாம் ஐத்தான் தான் கூப்பிடுவோம். நீங்களும் என் மர பையன் மாதிரி தான் இருக்கீங்க. ஐத்தான் கூப்பிடவா? கூப்பிடுமா. என்ன கூப்பிடா? சரத்து கூப்பிட்டியா? நானா? இல்லையே. ஓ, கூப்பிட்ட மாதிரி இருந்தது. இல்ல ஐத்தா. சொல்லுமா. ஐயோ, ஐத்தான் கூப்பிடுறாளே. இவன் வேற ஈன்னு பல்ல காமிச்சிட்டு என்னமான்னு கேக்குறான். சரத்து, இதெல்லாம் தப்புடா. ஐயோ, இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? ஐத்தா, எங்க வீட்டுக்கு வாரீங்களா? எங்க இருக்கு உங்க வீடு? இதோ பக்கத்துலதான். வாங்க எங்க அம்மா கிட்ட உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். கண்டிப்பாமா, ஆனா இன்னொரு நாள் வரேன். நல்ல வேலை, வீட்டுக்கும் போயிருவானோ நினைச்சேன். ஓ, அப்படிங்களா? ஆமா ஐத்தா, நீங்க எங்க தங்கி இருக்கீங்க?
எங்கதாம்மா? வேணி வீட்ல. வேணி வீட்லயா? எங்க வீட்ல இருந்து பக்கம் தான். நான் அடிக்கடி உங்களை வந்து பாத்துக்கிறேன். சரிம்மா பரி. ஐயோ ஐதா, பரி இல்ல பாரி. ஆமால பாரி. சரிம்மா. ஓகே ஐதா, இப்போ நான் வாரேன். ம். ஐயோ, ஐதான பார்த்தாலே வெக்கமா வருது. முத அம்மா கிட்ட போய் சொல்லுவோம். ஹலோ ஹலோ, அங்க போயாச்சு. ஹா, போயாச்சு. பரியா? பேரே ரொம்ப அழகா இருக்குல்ல? பரி இல்ல பாரி. ஆமா ஆமா பாரி. பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப அழகாவும் இருக்கா. நான் கேட்டேனா? என்னது? இல்ல, இப்ப நான் அழகா இருக்காளான்னு கேட்டேனா? இல்லம்மா. ஆனா அவனாலாம் சொல்ல வேண்டாம். அவ ஐத்தான் கூப்பிடுறேன்னு சொன்னா நீ உடனே சரின்னு சொல்லிடுவியா? ஏன் என்னாச்சு? என்னாச்சு? இங்க பாரு சரத்து, இந்த ஐத்தா மாமா அத்தா இந்த மாதிரி கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்க வேண்டாம். உன்னை சாருன்னு கூப்பிட சொல்லு. ஏமா என்னெல்லாம் அப்படி யாருமே கூப்பிட்டது இல்ல. ஐத்தான் கூப்பிட மாத்திரம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படியே கூப்பிடட்டும். இப்ப என்ன காசா பணமா? இங்க பாரு சரத்து, இதெல்லாம் வேண்டாம், நல்லதுக்குள்ள பாத்துக்கோ. என்ன நல்லதுக்கு இல்ல? அது 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 வந்து ஆமா, அவ எப்படியாவது கூப்பிடுறா. உனக்கு எதுக்கு கோபம் வருது? கோபமா? யாருக்கு? யாருக்கும் ஒன்னும் கோபம் வரல. யாருக்கும் வரல, ஆனா உனக்கு கோபம் வருதே. யார் சொன்னா? நானும் கோபப்படலையே. அப்படியா? ஆமா. ஓ சரி சரி சரி. கருப்பி, சொல்லுங்க சார். அந்த பரி வீடு உனக்கு தெரியுமா? ஓ தெரியுமே, பாரிஜாதம். எஸ் பாரிஜாதம். போலாமா? போலாமே, வாங்க நான் கூட்டிட்டு போறேன். சரி கருப்பி வா. சரத்து, என்னம்மா? இங்க பாரு, அப்படிலாம் போய் பார்க்க கூடாது. எங்க கிராமத்துக்குன்னு சில வரைமுறைகள்லாம் இருக்கு. இந்த பொண்ணுகிட்டயோ பையன்கிட்டயோ பேசலாம் கூடாது. ஓ ஆமா, வா வீட்டுக்கு போலாம். என்ன அப்படி பாக்குற? ஒண்ணு இல்ல, ஏதோ தீஞ்ச வாடு அடிக்குது, அதான் எங்க இருந்துன்னு பாக்குறேன். சரத் சாரே, அதெல்லாம் ஒரு ஆளோட வயித்தறிச்சல் தான். கரெக்டா சொன்ன கருப்பி. யாருக்கு வயித்தறிச்சல்? நான் உனக்குன்னு சொல்லவே இல்லையே, ஏன் கோபப்படுற? ஆமால, நான் முத கோபப்படவே இல்ல. சரிதான். சரி வீட்டுக்கு போலாமா? போலாம். நான் அந்த பொண்ணுகிட்ட பேசினா உனக்கு என்ன? உனக்கு ஏன்னா இவ்வளவு கோபம்? சரி இல்லையே. அதெல்லாம் அப்படிதான் சாரு, என்ன பண்றது? என்னடி என்ன பண்றதுன்னு புலம்பிட்டு போற? நான் இங்க புலம்புனேன். என்ன சிரிப்பு? நான் இங்க சிரிச்சேன். சரத்து, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸா? எதுக்கு? இல்ல, அந்த ஊர் தலைவன் கிட்ட இருந்து நான் வரலாட்டியும் உன்னை நீ காப்பாத்திக்குவ. எனக்கு தெரியும் உன்னை பத்தி, ரொம்ப தைரியமான பொண்ணுதான். நான் சடனா உள்ள வந்து பேசுனேனா கவர்மெண்ட் அதிகாரின்னு சொல்லணும். ஓ மேல அந்த மூர்த்திக்கு கொஞ்சம் பயம் இருக்கணுங்கிறதுக்காக. மிச்சப்படி உனக்கு பாதுகாப்புன்னு ஒண்ணும் தேவையில்லை. ஐயோ அப்பலாம் இல்ல, சும்மா கோபப்படுற மாதிரி முகத்தை வச்சுக்குவேன். ஆனா உள்ள பயமா தான் இருக்கும். இது வேறயா? பூமழைய சிந்தரவோ நினப்ப என்ன தூக்குதே, எப்போவோ யோசனைய முத்தரவோன் சிரிப்பு குத்தி சாய்க்குதே, வக்கணையா நீயும் பேச நான் வாயடைச்சு போகிறேன், விட்டவழி பாதலானோ ஓ விட்டு வந்து சேருறேன், சிறு சொல்ல ஓடிடுச்சு என்ன. டேய் ஜீவா, இங்கதான்டா, இந்த இடத்துலதான் நான் சித்தார்த் குத்துற மாதிரி கனவு கண்டேன். ஹே, நேத்து காலையில எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சுல, இன்னும் என்ன உனக்கு? இல்லடா, இருந்தாலும் சொல்லணும்ல. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், போ கிளம்பு. ஜீவா. என்னம்மா? ஈவினிங் சீக்கிரம் கூப்பிட வந்துரு. அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு ஒரு 100 ரூபாய் கொடு. என்னது? ஸ்நாக்ஸ் சாப்பிடடா, பசிக்கும்ல. எனக்கு என்னமா நீ காலேஜுக்கு போற மாதிரியே தெரியல. டேய், இது ஃபைனல் இயர்ரா, அதுவும் இன்னும் 3 மாசத்துல காலேஜே முடிஞ்சது. இப்ப பண்றது தானே என்ஜாய். என்ன என்ஜாயோ? இங்க பாரு சிந்தாமணி, வேலையெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு ரொம்ப அசால்ட்டா இருக்காத. ஒழுங்கா படிச்சு அரியர் இல்லாம எக்ஸாம் எழுத பாரு. அதெல்லாம் நான் பாத்துக்குவேன். சரி ஒரு 100 ரூபாய் கொடு. காசு எடுத்துட்டு வரலமா? டேய் நிஜமா எடுத்துட்டு வரலமா?
உன்னை காலேஜ்ல விட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு தான் ஆபீஸ் போவேன். அப்பதான் பர்ஸ் எடுத்து பையில வைக்க முடியும். ஏன் இப்பவே வச்சா எவனாவது பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போயிருவானா? ஏமா சிந்தாமணி, டெய்லி இப்படிதான் சரத்தை பாடா படுத்துவியா? இதுக்கு மேலயும் படுத்துவ. நீங்கிறதுனால கொஞ்சம் பண்ணோம்னா நீ எல்லாம் வேஸ்டடா. அதுவும் உன்னை கட்டிக்க போற பொண்ணுலாம் ரொம்ப பாவம். ஏய் நிறுத்து. 100 ரூபாய்க்காக சாபம் விடுவியா? இன்னும் விடுவேன். ஒழுங்கா 100 ரூபாய் கொடுத்துரு, இல்ல போய் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துரு. இல்லைனா இல்லைனா உனக்கு கல்யாணமே ஆகாது. கல்யாணம் ஆகாதா? உனக்கு எத்தனை பொண்ணு பார்த்தாலும் சரி, அத்தனை பொண்ணு வீட்லயும் ஜீவா ஒரு கஞ்ச பிஸ்னாரின்னு சொல்லுவேன். உனக்கு பாக்குற பொண்ணுங்க கிட்டலாம் இவனை கட்டிக்கிட்ட காலம் பூரா சாப்பாட்டுக்கு சிங்கி அடிக்கணும்னு சொல்லுவியா? எஸ் எப்படியோ ஏதாவது உன்னை பேசி உன் கல்யாணத்தையே நிறுத்திடுவேன். அடி பாவி, ஒரு 100 ரூபாய்க்காக என் வாழ்க்கையில விளையாடுவியா? உன் வாழ்க்கையில என்ன பெரியவனாயி உனக்கு வழுக்க விழுந்தாலும் அதுலயும் விளையாடுவேன். வழுக்க? சும்மாவே கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்ட, இதுல வழுக்க வேற விழுந்துச்சுன்னா டோட்டல் டேமேஜ். போதும் தாயே, 100 ரூபாய் தானே. காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வா, 500 ரூபாய் தாரேன். வாவ், இந்த பேசுனதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கோ. ஓகே அது சரத் வர வரைக்கும் நீ மெயின்டைன் பண்றத பொறுத்து. இல்லனா அதெல்லாம் அப்படியே இருக்கும். மாமன் பொண்ணுனா எப்படி இருக்கணும்? அத்தை பையன் பார்த்து பார்த்து செய்யணும். நம்மள விழுந்து விழுந்து கவனிக்கணும். இவ என்னன்னா இருக்கிற எல்லாத்தையும் உருவிட்டு விட்டுருவா போல. என்னடா யோசிக்கிற? ஒண்ணு இல்லம்மா, உன்னை கூப்பிட ஒரு மொத்தம் 500 ரூபாய் கொண்டு வரேன். வாவ், சூப்பர் ராஜீவா. அப்படியே ஷாப்பிங் போயிட்டு போலாம். ஷாப்பிங் வேறயா? ஆமாடா, 500 ரூபாய்க்குள்ள முடிச்சுக்குவேன். சரி நான் கிளம்புறேன், பாய். கிளம்புமா. காலேஜ் வாசல் வரைக்கும் வரவா? எதுக்குடா? இந்த தானே இருக்கு, நான் போய்க்குவேன். இல்லம்மா, பஞ்சு மிட்டாய் கலர்ல Dress எல்லாம் போட்டு வந்திருக்க. அதான் நான் ஏதாவது விரட்டிச்சுனா? ஐயே ஜீவா, உனக்கு தெரியாதா? என்ன? நான் எலும்பு துண்டை தான் விரட்டும். அதனால நீ பார்த்து கவனமா போ. சிந்தாமணி, ரொம்ப தேங்க்ஸ்மா. பாய்டா, கிளம்பட்டா? பாத்து போ. போய் அந்த சித்தார்த் வந்தா கவனம். ஓகே நீயும் கவனமா இரு. உன்னை கொல்ல போறேன். சரி பாய்டா. பாய். டேய் அப்படியே கிளம்பு. இன்னும் போற வர பொண்ணுங்களை ஏதாவது பார்த்த உருட்டி பாக்குற கண்ண நோண்டி போடுவேன். ஏன்? அது அப்படித்தான். என் வாழ்க்கையில நல்லதே நடக்க கூடாது. அப்படியே திரும்பி பார்க்காம ஓடிடு. சரிதான். டேய் நல்லா கேட்டுக்கிட்டீங்கல்ல? இங்க பாரு, அடிக்கும் போது வைரம் பேரை சொல்லிக்கிட்டே அடிக்கணும். எவ்வளவு தைரியம் இருந்தா வைரம் ஐயா பொண்ணு பின்னாடி சுத்துவ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அடிக்கணும். புரிஞ்சதா? அதெல்லாம் புரிஞ்சது. கைய காலை எடுக்கிறது மட்டும்தானா? இல்ல? டேய் போதும்டா, அத மட்டுமே உருப்படியா செய்யுங்க. ஆமா, 3 பேர் தானே பேசுனேன், 2 பேர் தான் வந்திருக்கீங்க. இன்னொருத்த எங்கடா? தல, அவருக்கு சுகர் தல. திடீர்னு கைகால்லாம் நடுங்குதுன்னு சொல்லிட்டாரு. அதான் அந்த ஒருத்தனுக்கு நாங்க 2 பேர் போதும், நீ சாப்பிட்டு மாத்திரை போடுன்னு வீட்டுக்கு அனுப்பி விட்டோம். ஷோ, சுகரா? என்னடா சொல்றீங்க? ஆமா தல, முந்தி மாதிரி வேலை வெட்டி இல்ல. என் நேரம் அந்த முக்கு இந்த முக்குன்னு டீ கடையில நின்று டீய குடிச்சா இல்லாத பொல்லாத வியாதி எல்லாம் வருதுல. டேய் நானா டாக்டராடா? உன் நோய பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா சொன்ன காரியத்தை முடிப்பியாடா? அதெல்லாம் கண் போல இருப்போம். இங்க இந்த ஒண்ணுக்கு கண்ணே வெளியே வந்து கிடக்கு. கண்ணை பார்த்து முடிவெடுக்காத தல. உங்க வேலை கை சுத்தமா இருக்கும். என்ன சுத்த கன்றாவியோ. இங்க பாரு, கொய்யக்காலை மட்டும் உடைங்க. அப்புறம் அவனை ஈஸியா எடை போட்டுறாதீங்க. அவன் வில்லாதிக்கெல்லாம் வில்லன், புரியுதா? நாங்க சகலகலா வரல, இல்லாதி வில்லைன்னு தானே பாத்துக்கிறோம். என்ன பாக்குறீங்களோ, நானும் பாக்குறேன். இங்கதான் நிப்பேன். அதோ அந்த ஓரத்துல ஒத்த மரம் தெரியுதா? ஆமா தல. அங்கதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். கரெக்டா காரியத்தை முடிங்க. ஏதாவது சொதப்புனீங்க, ஒத்த பைசா கூட கொடுக்க மாட்டேன். தல, இங்கே நின்னு கைய காலை உடைச்சிட்டு உங்ககிட்ட அமௌண்ட வாங்கிட்டு போறோம். போங்கயா போங்க. இங்க பாரு தல, பேசின காசு ரொம்ப முக்கியம். காசுல 1 பைசா குறைஞ்சிச்சுனாலும் அப்புறம் எங்களை வேற மாதிரி பார்க்க வேண்டியிருக்கும், பாத்துக்கோ. ஐயே, என்னையா காசுன்னு புடுங்குறீங்க? அதான் அட்வான்ஸா கொஞ்சம் காசு வாங்கிட்டீங்கல்ல, வேலையை முடிச்சிட்டு வாங்க, குறைய தாரேன். சரி. டேய் வாடா போலாம். ஆள் தான் பார்க்க வெறப்பா இருக்காங்க, பேச்ச பார்த்தா காசுங்கிறாங்க. கரெக்டா வேலையை முடிப்பாங்களா? இங்க இருந்து வாட்ச் பண்ணுவோம். சிந்து,
உண்மைதான் சிந்து. என்னைக்கு உன்னை பார்த்தேனோ அதுல இருந்து என் தூக்கம் போச்சு. இப்ப கூட பாரு, நீ நைட்டு பார்க்க வர வேண்டாம்னு சொன்னதுக்காக காலையில எந்த ஒர்க்கும் பார்க்காம உன்னை பாக்குறதுக்காக வந்து உட்காந்துட்டு இருக்கேன். சிந்து, இதெல்லாம் எப்போ உனக்கு புரியும்? தெரியல சிந்து. ஆனா சீக்கிரம் என்ன நீ புரிஞ்சுக்குவ, கண்டிப்பா புரிஞ்சுக்குவ. இவன் தானாடா? இவனே தான். டேய், என்னடா? நீ தான் வைரம் அவ பின்னாடி சுத்துறியோ? வைரம் அவளா? யாரா நீங்க? டேய், கேட்ட கேள்விக்கு பதில். வைரம் அவ பின்னாடி சுத்துறது நீ தானே? எதுக்காக வந்திருக்கீங்க? உன் கைய கால உடைக்க. ஓஹோ, சொன்னது யார் தெரியுமா? யாரு? வைரம் தான். ஓ, வைரமே சொல்லியாச்சா? ஆமாண்டா. இப்போ உன் கைய கால உடைச்சு. உடைச்சு என்ன நக்கலா? என்னடா, எங்களை பார்த்தா பயமா இல்லையா? ஐயோ, பயங்கரமா இருக்கு. என்ன பயங்கரமா இருக்கா? ஆமா நாத்த, ரொம்ப பயங்கரமா இருக்கு. டேய், என்ன கிண்டலா? சேச்சே, உங்ககிட்ட எல்லாம் கிண்டல் அடிப்பேனா? டேய், இவங்கிட்ட என்னடா பேச்சு? போடா, அடிச்சு கைய கால உடைச்சிட்டு போவோம். ஓ, அவ்வளவு தைரியமா? தைரியம் தான்டா. உன் கைய கால உடைக்க சொல்லி வைரம் சொல்லியிருக்காரு. இவங்க திரும்ப திரும்ப சொல்றத பார்த்தா வைரம் சொன்ன மாதிரி இல்லையே. வைரம் பேரை சொல்லி யார் இவங்களை அனுப்பிச்சு வச்சிருப்பா? ஓகே, தெரிஞ்சுக்கலாம். டேய், வாடா, சட்டை போட்டு நான் அடிச்சு போட்டு. ஆமா, நம்ம வேலையை பார்த்துட்டு போவ. வாங்கடா, வாங்க. அட்ரா. யார் உங்களை அனுப்பிச்சு வச்சது? அடிக்காதீங்க. சொல்றேன், போதும். என்னடா அவ்வளவு வீரப்பா வந்தீங்க? இப்போ கண்ணெல்லாம் கலங்குது. நாங்க ஒன்னும் அழல சார், சும்மா கண்ணு வேர்க்குது. ஓ, ஓகே. சரி, யார் உங்களை அனுப்பிச்சா? அது பசுபதி. நாயகி மவனா? ஆமா சார், உங்க கைய கால உடைக்க சொல்லி. அதுவும் வைரம் பேரை சொல்லிக்கிட்டே உடைக்க சொன்னாரு. ஹோ, சைக்கிள் கேப்ல வண்டிய ஓட்டுறான். ஆமா சார். எவ்வளோடா? என் கைய கால உடைக்க எவ்வளவு அமௌண்ட் பேசுனீங்க? அது 10K. ஓ, பாருடா. ஏய் சிந்துவா? இவங்கள வச்சு ஓகே, சூப்பர். சிந்துக்கு நம்ம மேல பாசம் இருக்கா, இஷ்டம் இருக்கான்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். சாரி தல, நாங்க கிளம்புறோம். டேய், அதான் சாரி சொல்லிட்டோம்ல. டேய், அது இல்லடா, அவன் 10K தானே தாரேன்னா 20K தாரேன். 20யா? ஆமாண்டா, ஒட்டிக்கிற மாதிரி நடிங்க. என்ன தல? இங்க பாரு, சொல்றத மட்டும் செய். டேய், செய்வோம்டா. இவர்கிட்ட ஒரு 20K, இந்த பசுபதிட்ட ஒரு 10K. காசுக்கு காசும் ஆச்சு. புரியுது. நம்ம கெத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே. டேய், சீக்கிரம்டா. தல, பொண்ணு எப்படி தல? நடிக்க தான் சொன்னேன். பாரு, அந்த பொண்ணு பக்கத்துல வந்ததும் இங்க இருந்து ஓடுற மாதிரி ஓடிருங்க. அது வரைக்கும் என் பக்கத்துல ஆக்சன் மட்டும் கொடுத்துட்டு இருக்கணும், புரிஞ்சதா? ஓகே தல. தல, ஒரு சின்ன ரெக்யூஸ்ட். என்னடோ? அந்த பசுபதி கிட்ட உங்க கைய கால உடைச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டோமா? போ, சொல்லி தொலை. இப்ப ஆரம்பிங்கடா. இதோ தல. டேய், வாடா. பாரு, மேல கை பட்டுச்சு, கைய உடைச்சிருவேன். ஒன்லி ஆக்சன் மட்டும்தான், புரிஞ்சதா? சரி தல. ஸ்டார்ட். என்ன சத்தம்? ஐயோ, யார் அது? எதுக்கு இப்படி அடிக்கறீங்க? டேய், யாழ் பாத்துட்டா, அப்படியே ஓடிருங்க. ஓகே தல. டேய், அடிக்காதீங்கடா. நிறுத்துங்க. டேய், வாடா, யாரோ வராங்க, ஓடிரலாம். அம்மா. ஏய், சித்து. ஐயோ, அம்மாமா, அப்பப்பா. வர நம்மள பாத்துட்டா. டேய் சித்து, அவளை பார்த்ததும் சிரிச்சிடாத. கொஞ்ச நாளும் அடி வாங்கின பையன் மாதிரி நடந்துக்கோ. ஓகே, கண்டினியூ. சித்தார்த். ஐயோ, அப்பா, அம்மா. டேய், இங்க பாருடா. சித்தார்த், உனக்கு என்னாச்சு? யாரா அவங்க? எதுக்குடா உன்னை அடிச்சாங்க? டேய் சித்து, இங்க பாருடா. அம்மா. சிந்து, நீயா? ரொம்ப வலிக்குது. கை. என்னடா
சொல்ற? யாருடா? எதுக்குடா உன்னை அடிக்கிறாங்க? தெரியலம்மா, ஏற்கனவே என்கிட்ட அடி வாங்கினவங்களா இருப்பாங்க. டேய் ஐயோ அம்மா, கை கை. இரு இப்பவே ஜீவாவுக்கு கால் பண்றேன். ஜீவா வர சொல்றேன். இப்பதானே போயிருப்பானா? ஜீவா சிந்து. என்னடா? சிந்து, கை ரொம்ப வலிக்குது. பொறுடா, ஹாஸ்பிடல் போலாம். ஊர்ல உள்ள எல்லாத்தையும் வம்பிழுக்கிறது, அப்புறம் ஒன்ன மட்டும் சும்மா விடுவாங்களா? சிந்து ரொம்ப ஐயோ தலை சுத்துது. சிந்து. சித்தார்த், டேய் டேய் சித்தார்த். ஐயோ, இப்ப என்ன பண்றது? சிந்து, உனக்கு என் மேல அக்கறை இருந்தா கண்டிப்பா யாரையாவது ஹெல்ப் கூப்பிடுவ, இல்லனா கண்டுக்காம விட்டுட்டு போவ. நீ என்ன பண்ணுவ? சித்தார்த், டேய் டேய் கண்ணை திறந்து பாருடா. சித்தார்த். கண்ணை திறக்க மாட்டேன். நீ என்ன பண்றேன்னு பாக்குறேன்.